ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வாசனையாக கம்ம கம்மன்னு ஒரு கலாக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சம் கடுகும் கொஞ்சம் வெந்தயமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கல்லில் போட்டு இடித்து எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கலாக்காய் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு துணியில் வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அந்த ஈரம்லாம் போனதுக்கப்புறம் அதை ரெண்டாக வெட்டி அதில் இருக்கிற விதை எல்லாத்தையுமே எடுத்துருங்க. அந்த விதை வந்து ரொம்ப கசப்புத்தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி இது மாதிரி ரெடி பண்ணி ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க. இந்த கலாக்காயில் உப்பெல்லாம் நல்லா கிளறி வெயிலில் வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் சரி, இல்லாட்டி இன்ஸ்டண்ட்டாக இது மாதிரி செய்யணுன்னா நான் பண்ணுற மாதிரி பண்ணி பாருங்கள். ஒரு வானலில் 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த கலாக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அதில் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து போட்டு உப்பு, மிளகா பொடி, இடித்த மசாலா, பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு கிளறி ஒரு 2 நிமிஷம் நல்லா விட்டுட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா சூடான கம கமன்னு ஊறுகாய் ரெடி ஆயிடும். அது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. கலாய்க்காய் கிடைச்சா மறக்காமல் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.